अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ओम शांति। शिव பாபா தேகமற்றவர். நம்மை போன்ற அவர் பிறப்பெடுப்பது கிடையாது. தேகம் இல்லாத ஒரு காரணத்தினால் பாபாவுக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. தேகத்தில் வந்தாலும் சேவைக்காக வருகின்றார். ஆகவே ஆசைகள் அற்ற சுயநலமற்ற ஒரு சேவாதாரியாக பாபாவின் தன்மை இருக்கின்றது. நாம் தேகத்தில் இருந்தாலும் சங்கமயுகத்தில் நான் ஒரு ஆத்மா, நான் இந்த தேகம் இல்லை என்பதனை அனுபவம் செய்து அஷரீரியாக நிராகார நிலையில் இருந்து அனைத்து ஆசைகளையும் நாம் நீக்கிவிட வேண்டும். ஆசையற்ற தன்மையோடு இந்த பிராமண வாழ்க்கை வாழ வேண்டும். சூக்ஷ்ம ஆசைகள் இருந்தாலும் அது நம்முடைய முன்னேற்ற பாதைக்கு, நம்முடைய லட்சியத்திற்கு மிக பெரிய தடை கற்களாக மாறிவிடும். ஆகவே பாபா கூறுகின்றார், இச்சா மாத்திரம் அவித்யா. ஆசை என்றாலே என்ன என்று அறியாத தன்மையோடு நாம் வாழ வேண்டும். நிகழ்காலத்தில் எந்த இச்சை இல்லாமல் இருந்தால்தான் நாம் எதிர்காலத்தில் சர்வ பிராப்திகளின் சம்பன்ன தன்மையோடு வாழ்க்கையை பெற முடியும்.
ஆதலால் நாமும் எந்த விதமான பிரதிபலன் கருதாத ஒரு சேவாதாரியாக இருப்போம். இந்த பிராமண வாழ்க்கையினுடைய உன்னத தன்மைகளை அனுபவம் செய்வோம். 25/1/2024 बाप दादा मधुबन। मीठे बच्चे तुम्हें वंडर खानी चाहिए, हमें कैसे मीठा बाबा मिला। இனிமையான குழந்தைகளே, ஆச்சரியப்பட வேண்டும், எப்படிப்பட்ட இனிமையான தந்தை கிடைத்திருக்கின்றார். ஜிஸ்ஸே கோய் பி ஆஷா நஹி, அவருக்குள் எவ்விதமான ஆசை என்பதே கிடையாது. அவர் தாத்தா கித்னா ஜபர்தஸ்த் ஹே, அவர் வள்ளலாக இருந்து எவ்வளோ உயர்ந்த தன்மைகளை கொடுக்கின்றார். லேனே கி ஜரா பி தம்மன்னா நஹி ஹே, தான் பெற வேண்டும் என்ற ஆசையானது சிறு துளி அளவு கூட இல்லை. பிரஷன், பாப் கா ஒண்டர்ஃபுல் பார்ட் கோன்சா ஹே, பாபாவுடைய ஒண்டர்ஃபுல் பார்ட் என்பது என்ன? 100% நிஸ்காமி பாப் கிஸ் காமனா சி சிருஷ்டி பர் ஆயா. 100% எவ்விதமான ஆசையில் இல்லாத தந்தை எந்த ஆசையோட உலகத்திற்கு வந்தார்? பதில், பாபா கா ஒண்டர்ஃபுல் பார்ட் ஹை படானி. பாபாவுடைய விசித்திரமான பார்ட் என்பது படிப்பு சொல்லி தருவது. வக் சர்வீஸ் கே லியே ஹி ஆத்தே ஹி, அவர் சேவை செய்வதற்காகத்தான் வருகின்றார். பாலனா கர்த்தே ஹி, பாலனை செய்கிறார். புச்கார் தேக்கர் கேத்தி மீட்டே பச்சே ய கரோ, அன்போடு குழந்தைகளுக்கு தட்டி கொடுத்து இனிமையான குழந்தைகளே இதனை செய்யுங்கள் என்று கூறுகிறார். கியான் சுனாத்தா ஹே லேத்தே குச் நை, ஞானத்தை கூறுகின்றார், அவர் எதையும் தனக்காக பெறுவதில்லை. 100% நிஸ்காமி பாப்கோ காம்னா ஹுயி ஹே, 100% எவ்விதமான ஆசைகள் இல்லாத தந்தைக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. மை அப்னே பச்சோं को जाकर रास्ता बताऊं, என்ன ஆசை? நான் சென்று என்னுடைய குழந்தைகளுக்கு பாதையை காட்ட வேண்டும். சிருஷ்டி की ஆதிமித்து अंत का समाचार सुनाओ, சிருஷ்டியினுடைய ஆரம்பம் இடை கடை என்ற முக்கால ஞானத்தையும் கூற வேண்டும். பச்சே குன்வான் பனே பாப் கி யஹி காமனா ஹை, குழந்தைகள் குணம் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும், இதுவே தந்தையின் விருப்பமாகும். ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों को रूहानी बाप ऐसा मिला हुआ है जो कुछ लेता नहीं कुछ खाता नहीं. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கிடைத்துள்ளார். அந்த தந்தை எப்படிப்பட்டவர்? எதையும் பெறுவதில்லை, எதையும் சாப்பிடுவதில்லை. குச் பீத்தா நஹி, எதனையும் அருந்துவதும் இல்லை. तो उनको कोई आशा व उम्मीद नहीं, அவருக்கு எந்த விதமான ஆசைகளோ எதிர்பார்ப்புகளோ கிடையாது. மனுஷுக்கோ कोई ना कोई आशा जरूर होती है, மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். தன்வான் பனே, ஃபலானா பனே, செல்வந்தர்களாக ஆக வேண்டும், இன்னாராக ஆக வேண்டும் என்றெல்லாம் ஏதோ ஆசை இருக்கும். உன்கா कोई आशा नहीं, वह अभोक्ता है, அவருக்கு எந்த விதமான ஆசை என்பதே இல்லை. ஏனென்றால் அவர் அபோக்தா, எதையும் அனுபவிக்காதவர். தும்னே சுனாத்தா ஏக் சாது கத்த மே குச் காயா பித்தா நஹி, நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு சாது வாழ்ந்தார், அவர் எதையும் சாப்பிட மாட்டார், குடிக்க மாட்டார். ஏக் தோ ஜெய்சே காப்பி கர்த்தே ஹி, இது கூட காப்பி செய்கிறாங்க. சாரே விஸ்வ ஏக் ஹி பாப் ஜோ குச் லேத்தா கர்த்தா நஹி, உலகத்திலேயே ஒரே ஒரு பாபா தான் எதையும் பெறுவதில்லை, எதுவும் செய்வதில்லை.
बच्चों को ख्याल करना चाहिए हम किसके बच्चे हैं. குழந்தைகளுக்கு இப்போ இந்த எண்ணம் வர வேண்டும், நான் யாருடைய குழந்தை. பாப் கேசே ஆக்கர் இன்மே பிரவேஷ் கர்த்தா. பாபா எப்படி வந்து இவருடைய உடல்ல பிரவேசமாகிறாரு. குத்துக்கு கொய் தம்மன்னா நகி. அவர் தனக்கென்று எந்த ஆசையும் கிடையாது. குத்து தோ குப்தஹேனா, ஸ்வயம் அவர் குப்தமாக இருக்கின்றார். உன்கி ஜீவன் கஹானி கோ தும் பச்சே ஹி ஜான்தே. அவருடைய வாழ்க்கை வரலாறு குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் தெரியும். துமார மே பி தோடி ஹே ஜோ பூரி ரீதி சமஸ்தே ஹே. உங்களுக்குள்ள கூட கொஞ்ச பேர் தான் முழுமையாக இதை அறிந்திருக்கின்றார்கள். दिल में आना चाहिए हमको ऐसे बाप मिला जो न कुछ खाता ना पीता ना लेता. நீங்கள் இது இதயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அப்படிப்பட்ட பாபா கிடைச்சிருக்காரு. அந்த பாபா எதையும் சாப்பிட்றதில்ல, எதையும் குடிப்பதில்லை, எதையும் பெறுவதில்லை. குச் பி உன்கா தர்கார் நஹி. அவருக்கு தனக்கென்று எதுவுமே அவசியமில்லை. वक्त तुम्हारा बाप भी अभोक्ता ही, टीचर भी अभोक्ता ही, सद्गुरु भी अभोक्ता ही. எவ்வளோ விசித்திரம் பாருங்க. தந்தை என்ற ரூபத்திலையும் அவர் எப்படி இருக்காரு? எதையும் அனுபவிப்பவர் இல்லை. டீச்சர் என்ற ரூபத்திலையும் அவர் எதையும் அனுபவிப்பதில்லை. சத்குரு ரூபத்திலையும் அவர் எதுவும் அனுபவிப்பதில்லை. குச் லேத்தா நஹி. அவர் எதையும் பெற்றுக்கொள்பவர் அல்ல. லேக்கர் வ கியா கரேங்க. அவர் உங்ககிட்ட வாங்கிட்டு என்ன செய்ய போகிறார் இல்லையா? இந்த தேகம் இருந்தால் தான் எவ்வளோ தேவைகள் இருக்குது, எவ்வளோ ஆசைகள் இருக்குது. அவர் தேகமற்றவராக புள்ளியாக இருக்கிறதுனால அவருக்கு எதுவும் தேவையில்லை. சாப்பாடு தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, பணம் தேவையில்லை, ட்ரெஸ் தேவையில்லை. எது கொடுத்தாலும் அவர் சேவையில் பயன்படுத்துகிறாரே தான் அவருக்கு என்ன தேவை. பாபா ஒரு சொல்ல, நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா நான் என்ன சேர்த்து வச்சு பரந்தாமத்தில் போய் மாளிகை கட்ட போகிறேன்னா என்ன? எல்லாமே குழந்தைகளே உங்களுக்காக தான் நான் பயன்படுத்துகிறேன். நாம் கொடுப்பது நம்முடைய சேவைக்காக பாபா பயன்படுத்துகிறார். ஆக நம்ம கொடுக்குறோன்னு என்ன அர்த்தம்? நாம் பெறுகின்றோம். அவர்கிட்ட பல மடங்கு பிராப்தி அடைகிறோம். ஒண்டர்ஃபுல் பாபைனா இந்த தந்தை எவ்வளோ விசித்திரமான அப்பா. अपने लिए जरा भी आशा नहीं. திருப்பி சொல்கிறார், தனக்கென்று கொஞ்சம் கூட ஆசையே இல்லை. ஐசே கொய் மனுஷ ஹோத்தானே. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் எங்கும் இருக்க முடியாது. மனுஷத்தோ கானா கப்படா ஆதி சப் சாகி. ஆனால் மனுஷனுக்கு உணவு வேண்டும், ஆடை வேண்டும், எல்லாம் தேவையார். முஜ் குச் நஹி சாஹியே. எனக்கு எதுவுமே தேவையில்லை. मुझे तो बुलाते आकर पतितों को पावन बनाओ. நீங்கள் என்னை கூப்பிட்டதே எதற்காக? பதீத்தர்களை பாவனமாக ஆக்குங்கள். மை நிராகார், மை குச் நஹி லேத்தா. நான் நிராகார், நான் எதனையும் பெற்றுக்கொள்வதில்லை. முஜே தோ அப்னா ஆக்கார் ஹி நஹி. எனக்கென்று ஒரு உருவம் கூட கிடையாது. मैं सिर्फ इसमें प्रवेश करता हूँ. நான் இவருக்குள் பிரவேசம்தான் ஆகிறேன். பாக்கி காத்தா பீத்தா இன்கி ஆத்மா. மற்றபடி சாப்பிட்றது, அருந்துவது எல்லாமே இந்த பிரம்மாவுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய ஆத்மா தானே தவிர சிவ் பாபா கிடையாது. மேரி ஆத்மா கோ குச் பி ஆஷா நஹி. நானும் ஆத்மா, பட் ஆத்மாவாகி எனக்குள்ளே எந்த ஆசையுமே கிடையாது. சர்வீஸ் கெலியே ஆத்தே. சேவை செய்வதற்காகத்தான் நான் வருகிறேன். சோச் கர்னா ஹோத்தா ஹே. கேசே ஒண்டர்ஃபுல் கேள்வி. சற்று சிந்திச்சு பாருங்க, இது எவ்வளோ விசித்திரமான ஒரு விளையாட்டாக இருக்கின்றது. ஏக் பாப் சப்கா பியாரா ஹே. ஒரு பாபா அனைவருக்கும் அன்பானவர். உनको जरा भी आशा नहीं. அவருக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்லை. சிர்ஃப் ஆக்கர் படாத்தா ஹே. நான் படிப்பு மட்டும் சொல்லித்தரேன். பாலன் கர்த்தா புச்கார் தே. பாலனை கொடுக்கின்றேன்,
அன்போடு தட்டி கொடுக்குறாரு. மீठी बच्चे ये करो ज्ञान सुनाते लेता कुछ. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறாரு. ஞானத்தை கூறுகின்றாரே தவிர அவர் எதையும் பெற்றுக்கொள்வதில்லை. கரண் கராவன்ஹார் பாப் ஹே. செய்பவர் செய்விப்பவர் தந்தை தான். समझो कुछ शिव बाबा को दिया वह क्या करेंगे. शिव बाबाவுக்குன்னு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அவர் வாங்கிட்டு என்ன செய்ய போகிறாரு? டோலி லேக்கர் காய்ங்க. நீங்கள் பிரசாதம்னு சொல்லி ஏதாவது கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவாரா என்ன? शिव बाबा को शरीर ही नहीं. காரணம் என்ன? எதை ஏன் சாப்பிட்றதில்லை, ஏன் குடிக்கிறதில்லை, எதையும் பெற்றுக்கொள்வதில்லை? ஏன்னா அவருக்கு தனக்கென்று சரீரமே இல்லை. தோ லேவே கேசே. இப்போ சரீரமே இல்லைன்னா அவர் எப்படி வாங்கிக்குவார்? அவர் சர்வீஸ் தேக்கோ கித்னி கர்த்தே. ஆனால் சேவை பாருங்க எவ்வளோ செய்கிறாரு. சப்கோ அச்சா அச்சா மத் தேக்கர் குல்குல் பன. எல்லாருக்கும் நல்ல நல்ல வழிகளை கூறி மலர்களாக மாற்றுகின்றார். பச்சோங்கோ ஒண்டர் கானா செய்கே. ஆகவே இந்த பாபாவை நினச்சி குழந்தைகள் என்ன பண்ணோம்? ஆச்சரியப்பட வேண்டும். பாப் தோ ஹைஹி தாத்தா. பாபா வள்ளலாக உள்ளார். தாத்தா பி கித்னா ஜபர்தஸ்த் ஹை, கோய் தம்மன்னா நஹி. ஆனால் தாத்தா வள்ளல் கூட எப்படிப்பட்ட ஒரு பெரிய வள்ளலாக இருக்கின்றார். எந்த விதமான ஆசை என்பதே அவர்கிட்ட இல்லை. பிரம்மா கே பல் ஃபுர்னா ஹே. इतने बच्चों को संभाल करनी है, खिलाना है, पैसे जो भी आते वक्त शिव बाबा के लिए आता है. हमने तो सब कुछ सुबाहा कर दिया. பிரம்ம பாபாவுக்கு கொஞ்சம் கவலைங்கிறது. எதனால் இத்தனை குழந்தைகள் இருக்கின்றார்கள், இவங்களை நான் சம்பாலனை பண்ணும், இவர்களுக்கு நான் உணவளிக்க வேண்டும். அப்போ யஜ்யத்தில் யாரெல்லாம் பைசா கொடுக்குறாங்களோ எந்த பாவனையோடு கொடுக்குறாங்க? இது शिव பாபாவுக்கு தருகிறேன். பிரம்ம பாபா தன்னிடம் இருந்தது அனைத்தையுமே ஸ்வாஹா பண்ணார். பாக்கி ஸ்ரீமத் பர் சல் அப்னா சப் குச் சஃபல் கர் பவிஷ்ய பனாதே ஹே. शिव பாபா கூறிய வழிப்படி நடந்து தன்னுடையது அனைத்தையுமே शिव பாபாட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு ஸ்ரீமத் படி வாழ்ந்தார். बाप के 100% निष्कामी है. பாபா 100% சுயநலமற்றவராக இருந்தார். சிர்ஃப் यही फुरना है सबको जाकर रास्ता बताऊं. பாபாவுக்கு இந்த ஒரே ஒரு கவலை இருந்தது, நான் சென்ற அனைவருக்கும் வழியினை காண்பிக்க வேண்டும். सृष्टि की आदि मध्य अंत का समाचार सुनावो और तो कोई जानता नहीं. இந்த உலக சிருஷ்டியினுடைய ஆரம்பம், இடை, இறுதி இவைகளை பற்றி நாம் போய் குழந்தைங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இதை பற்றி உலகத்தில் வேறு யாருக்குமே தெரியாது. தும் பச்சே ஹி ஜாத். இப்போ நாம் குழந்தைகள் தான் அறிந்து கொண்டோம். பாப் டீச்சர் கி ரூப்மே படாது. இப்போ பாபா டீச்சர் ரூபத்தில் நமக்கு பாடம் கற்பிக்கிறார். ஃபீ ஆதி குச் லேத்தா நஹி. நம்மகிட்ட எந்த விதமான ஃபீ சம்பளம் வாங்கிறதே கிடையாது. समाचार सुनाओ तो और कोई जानता नहीं, तुम बच्चे ही जात. வேறு யாருமே இதை அறியாமல் இருக்காங்க, நாம் குழந்தைகள் தான் அறிந்து கொண்டோம். பாப் டீச்சர் கி ரூப்மே படாத். அப்பா டீச்சர் ரூபத்தில் படிப்பு சொல்லித்தரார். तुम शिव बाबा के नाम पर लेते हो, वहाँ रिटर्न में मिलता है. நாம் என்னெல்லாம் கொடுக்கின்றோமோ ஷிவ் பாபாவினுடைய நாமத்தில் பெறுகின்றோம். அதற்குண்டான ரிட்டர்ன் சத்தியத்தில் கிடைக்குது. பாபா பி எக் தம்மன்னா ஹை கியா அம் நர்சி நாராயண் பன். ஷிவ் பாபா தான், ஷிவ் பாபா பேர் சொல்லி நம்ம எல்லாமே கொடுக்குறோம். பட் ஷிவ் பாபாக்கு இந்த ஆசை கூட கிடையாது, நான் நாராயணனாக ஆக வேண்டும். பாப் தோ ட்ராமா அனுசார் படாத்தா. பாபா நாடகத்தின் அனுசாரமாக படிப்பு சொல்லித்தரார். ஐசே நகி உன்கா ஆஷாகே மூச்சு தியூஞ்ச் தக்து நஷீன். இவ்வாறு சொல்ல முடியாது. எவ்வாறு? ஷிவ் பாபா கூட இந்த மாதிரி அந்த உயர்ந்த தங்க சிம்மாசனத்தில் போய் நான் உட்காருவேன், உட்காரணும் அப்படிங்கிற ஆசை கிடையாது.
सारा मदार है पढ़ाई पर देवी. ஸோ அங்கே நம்ம பெரிய தங்க சிம்மாசனத்தில் போய் உட்காரணும்னா அதுக்கு ஆதாரம் என்ன? படிப்பு, தெய்வீக குணங்களின் தாரணை. और फिर औरों को पढ़ाना. இப்போ நம்ம மற்றவர்களுக்கு போய் இந்த படிப்பை சொல்லித்தர வேண்டும். बाप देखते ड्रामानुसार कलपले मिसाल इनकी एक्ट चलती है. பாபா பார்க்குறார், நாடகத்தின் அனுசாரமாக போன கல்பத்தில் அவர் எந்த மாதிரி நடந்து காட்டினாரோ அப்போ அதே மாதிரி நடக்குது. சாட்சி ஹோக்கர் தேக்தீர், சாட்சியாக இருந்து பாரு. बच्चों को भी कहते तुम साक्षी होकर देखो. குழந்தைகளுக்கு இப்போ பாபா சொல்கிறாரு, சாட்சியாக இருந்து பாருங்க. अपने को भी देखो अपने पढ़ते ही वा नहीं. ஆக எங்களை கூட பாருங்க, நான் படிக்கிறேனா இல்லையா. श्रीमत पर चलते ही नहीं, श्रीमत प्राण நடக்கிறேனா இல்லையா. औरों को बाप समान बनाना कि हम सर्विस करते ही नहीं. மற்றவர்களையும் தந்தைக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்கின்றேனா இல்லையா. बाप तो इनके मुख का लोन लेकर बोल. பாபா பிரம்மாவுடைய வாயை கடனாக பெற்று பேசுகின்றார். ஆத்மா தோ சைத்தன்யனா, ஆத்மா என்பது சைத்தன்யமானது. முருதமே தோ போல் ந சகே, ஒரு டெட் பாடி இருக்குன்னா அதனால் ஒன்றும் பேச முடியாது. तो बाप कितना निष्कामी, कोई आशा नहीं. பாபா எவ்வளோ நிஷ்காமி, எந்த ஆசை இல்லாமல் இருக்கார். லௌகி बाप तो समझते बच्चे बड़ा होगा फिर मुझे खिलाए. லௌகிக்கில் அப்பாவோட பாருங்கள் இந்த ஆசை இருக்கும். நான் இந்த குழந்தைய நல்லா கவனித்து வளர்த்தேன்னா வயசான பிறகு இந்த குழந்தை எனக்கு சாப்பாடு போட்டு காப்பாற்றும். இன்கி தோ ஐசா தம்மன்னா நஹி, இவருக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆசையே இல்லை. ஜான்தே ட்ராமாமே பார்ட் ஹே ஐசா, இந்த நாடகத்தில் இந்த மாதிரி என்னுடைய பார்ட்னு புரிஞ்சிருக்கார். சிறு ஆக்கர் படாத், வெறும் படிப்பு மட்டும்தான் வந்து சொல்லித்தர்றார். எக் நூந்த், இது நாடகத்தில் பதிவாகி உள்ளது. மனுஷ ட்ராமா பில்குல் நஹி ஜாத், மனிதர்களுக்கு இந்த உலக நாடகத்தை பற்றி சிறிது தெரியாது. தும் பச்சோங்கோ எக் நிக்ஷயி பாஹித் அம்கோ படாத், இப்போ குழந்தைகளுக்கு இந்த நம்பிக்கை வேணும், பாபா தான் எனக்கு பாடம் சொல்லி தருகிறார். ஏ பிரம்மா பி படாத், இந்த பிரம்மாவை சொல்லி தர்றார். ஜரூர் ஏ சப்சே அச்சி पढ़ते होगा, एक भी अच्छा मददगार शिव बाबा का. பிரம்ம பாபாவும் இந்த படிப்பு மிகவும் நல்ல விதமாக படித்தார், நல்ல உதவியாளனாக शिव பாபாக்கு இருந்தார். हमारा पास तो कुछ धन नहीं है, நம்மிடம் கொஞ்சம் கூட செல்வமே இல்லை. बच्चे धन देते ही और लेते, குழந்தைகள் செல்வங்கள் இருந்தால் பாபாட்ட கொடுக்கணும், அது பாபா நமக்கு கொடுப்பார். जो मुट्ठी देता है और भविष्य भी में लेता. ஒரு சிலர் ஒரு கைப்பிடியளவு கொடுக்குறாங்க, ஆனால் அந்த கொடுத்ததுக்குண்டான பலன் எதிர்காலத்தில் பெறுகிறார்கள். கை பாஸ் குச்சு நகி, ஒரு சிலர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. தோ குச்சு தேத்தா நகி, அதனால் அவர் வந்து எதையும் கொடுப்பதில்லை. பாபா சொல்கிறாரு, மன்மனபவை என்ற நிலையில் இருக்கணும். உலகத்தினுடைய விஷயங்களை பேசி நாம் நேரத்தை வீணாக்கக்கூடாது. பாபா நமக்கு என்ன பாடம் கற்பிக்கிறாரு, எப்படி பாடம் கற்பிக்கிறாரு, எவ்வளோ உயர்ந்த பதவி அடைய வைக்கிறாரு, இதெல்லாம் நமக்கு நினைவு. இது சப் குச் பூல் ஜாத்தே ஹே, உலக விஷயங்களில் போகும்போது இதெல்லாம் மறந்துடுறாங்க. ஆப்பஸ்மே லடுத்தே ஜடுத்தே டைம் வேஸ்ட்டு கருத்து, தனக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே சண்டை போட்டு நேரத்தை வீணாகிறான். जो बड़े इम्तहान पास करता वह कभी अपना समय वेस्ट. யார் ஹையர் எஜுகேஷன் மேலே படிக்க போகிறாங்களோ மேலே போக போக அவங்க என்ன பண்ணுவாங்க, படிப்பில் தான் முழு கவனம் கொடுப்பாங்க, டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டான். அச்சி தரக் படிங்க ஸ்ரீமத் பர் செல், நல்ல விதமாக படிக்க வேண்டும், ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஸ்ரீமத் பர் தோ சல்னா படி, ஸ்ரீமத் பிரகாரம் நடக்க வேண்டும். பாக்வதி தும்னா ஃபர்மான் வர்தார் ஹோ, ஆனால் சில குழந்தைகள் பாபாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதில்லை. ஸ்ரீமத் தேத்தாகும் பாப்கோ யாத் கரோ தோ போல் ஜாத், ஸ்ரீமத் கொடுக்குறாரு பாபாவை நினைவு செய்யுங்கன்னு, ஆனால் மறந்துடுறான். எக் தோ கம்சோரி கஹேங்கே, இது அவர்களுடைய பழகின தன்மை. மாயா எக்தம் நாக் சே பக்கட்கர்
டஸ்கர் சிர் பர் பைட் ஜாத்தா ஹே. நாயை கம்ப்ளீட்டாக மூக்க பிடிச்சி அமுத்தி ஒரு கொத்தி பாம்பு கொத்துச்சுன்னா என்ன ஆகிடும்? எல்லா விஷத்தன்மையும் ஏறிடும். ஏ யுத்த கா மைதான் ஹே. இது யுத்த மைதானமாக இருக்கு. अच्छे अच्छे बच्चे पर माया जीत पार. நல்ல நல்ல குழந்தைகள் மீதும் மாயை வெற்றி அடைந்து விடுகின்றது. फिर नाम किसका बदनाम होगा? நீங்கள் ஃபெயில் ஆனீங்க, நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா யாருடைய பேர் கெட்டு போகும்? சிவ் பாபாக்கா. நீங்கள் தப்பு செய்கிறீங்க, உங்கள் பலகீனத்துக்கு வசமாகி, ஆனால் பெயர் கெட்டு போகிறது யார்? ஓம் சாந்தி போகிறீங்களே, நீங்கள் என்ன இப்படி நடக்கிறீங்க? சிவ் பாபான்னு எங்கேயோ போகிறீங்க, நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்கன்னு பாபா பேர் தான் கெட்டு போகும். அச்சே அச்சே பச்சே பர் மாயா ஜீத் பாலேது. நல்ல நல்ல குழந்தைகள் மீது கூட மாயை வெற்றி அடைந்துடுது. ஃபிர் நாம் கிஸ்கா பதனாம் ஹோத்தா. அப்போ யாருடைய பேர் கெட்டு போகுது? சிவ் பாபாக்கு. காயன் பீஹினா சத்குரு நிந்த டோர்னா பாயே. அதனால் ஒரு பழுமொழி இருக்கு, சத்குருவை நிந்திப்பவர்கள் வாசலை மிதிக்க முடியாது. ஐசே மாயாசை ஹைரான் கானேவலா ஃபிர் டோர் காய்சே. இப்படி மாய்கிட்ட தோற்கக்கூடியவர்கள் எவ்வாறு இலக்கை அடைய முடியும்? அப்பலா கல்யாண் கிளி புத்தி சலானா சேயம் கேசே புருஷகர் பாபா சே வர்ஸ். தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ள வேண்டுமென்றால் புத்தியில் சிந்தனை ஓடர், நான் எப்படி புருஷார்த்தம் பண்ணி பாபாட்டிருந்து ஆஸ்தியை பெறுவது? अच्छे अच्छे महारथी जैसा बनकर सबको रास्ता बना. மகாரதி போல ஆகி எல்லாருக்கும் நீங்கள் வழி காட்டுங்க. பாபா சர்வீஸ்கோ யுக்தியா துபோ சஹஜ் பத்லாத். பாபா சேவைக்குண்டான மிக எளிய வழிமுறைகள் சொல்லித்தரார். பாப் कहते तुम मुझे बुलाते आए हो, अब मैं कहता मुझे याद करो पावन बन जाए. பாபா சொல்ல, நீங்கள் என்னை அழைத்து கொண்டே இருந்தீர்கள், இப்போ நான் வந்துட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? என்னை நினைவு செய்யுங்கள், தூய்மையாக ஆகுங்கள். பாவன் துனியா கா சித்திரஹேனா, தூய்மையான உலகத்தின் சித்திரங்கள் உள்ளதல்லவா? எஹி முக்கிய எம் ஆப்ஜெக்ட் ரக் ஜாதி. இதுதான் முக்கியமான சித்திரம், இதைத்தான் நம்முடைய லட்சியமாக வைக்கப்படுகின்றது. ஐசனை டைரக்ட் பண்ணே வால तो டைரக்ட் को याद करना. அப்படி ஒரு பொழுதும் சொல்ல முடியாது, நான் நேரடியாக படிக்கிறேன், அதனால் நேரடியாக பாபாவை நினைவு செய்கிறேன். बैरिस्टर पढ़नी ही तो कोई बैरिस्टर को याद करना है. बाप कहते ही सिर्फ मुझे एक को याद करो. எப்படி ஒருத்தர் வக்கீலாக ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக வக்கீலுடைய நினைவு வரும், வக்கீல்கிட்ட தொடர்பு இருக்கும். டாக்டர் படிக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக டாக்டர் நினைவு வரும். பாப் कहते मुझे. இப்போ நாம் என்ன பண்ணோம்? நம்ம டாக்டருக்கு உண்டான படிப்போ வக்கீலுக்கு உண்டான படிப்போ படிக்கலை, நம்ம என்ன படிப்பு படிக்கிறோம்? பாப் சமான் நிலை அடையணும். அப்போது நம்ம பாபாவை நினைவு செய்யணும். பஸ் மை துமாரா சப் மனோகாமனா பூரன் கர்னே வாலா. பாபா யாரு? உங்கள் அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன். தும் முझे सिर्फ याद करो. இப்போ நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்ய. बल माया तुमको कितना भी हैरान करे फिर युद्ध है ना. மாய் எவ்வளோதான் தொல்லைகளை ஏற்படுத்தினாலும் இது யுத்த ஸ்தலம் அல்லவா? तो ऐसे नहीं फट से जीत पर. இப்படி யுத்தம் ஆயிடுச்சுன்னா ஒரே நாள் எல்லாமே அழிஞ்சிடும் அர்த்தம் இல்லை. इस समय तक एक ने भी माया पर जीत पाती नहीं. இந்த தருணத்தில் ஒரு குழந்தை கூட மாயை முழுமையாக வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஜெகஜீத் பானை के लिए வெற்றி அடைவதற்காக என்ன ஆகணும்? வெற்றியின் ஸ்வரூபமாக गाते ही ना मैं गुलामी, मैं गुलाम तेरा हूँ. यहाँ तो माया को गुलाम बनना है. நாங்கள் உங்களுக்கு அடிமை என்று பாடி வந்தீர்கள், ஆனால் எதுக்கு அடிமையாக இருந்தீங்க? மாய்கிட்ட அடிமையாக இருந்தீங்க. வஹா மாயா கபி துக் நஹி தேகா. சத்தியுகத்தில் மாயை ஒரு பொழுதுமே துக்கமே தராது. ஆஜ்கல் த துனியா ஹி படி கந்திகி. ஆனால் இன்றைய உலகம் மிகவும்
மோசமானது. ஏக் தோ கோ துக் தேத்தே ரஹே, ஒருவர் மற்றவருக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கித்னி மீठी பாபா है जिसको अपने लिए कोई तमन्ना नहीं. பாபா எவ்வளோ இனிமையானவர், தனக்கென்று எந்த விருப்பங்களோ ஆசைகளோ கிடையாது. கித்னா மீठा பாபா, ஆனால் நம்முடைய பாபா எவ்வளோ இனிமையானவர். ऐसे बाप को याद नहीं करते व कोई कहे हम शिव बाबा को मानते. இது எவ்வளோ இனிமையான பாபா, எவ்வளோ எந்த விதமான ஆசைகள் இல்லாத பாபா. ஆனால் அப்படிப்பட்ட பாபாவை நம்ம எவ்வளோ நினைக்கணும். ஆனால் சில குழந்தைகள் நினைவு செய்யறதே இல்லை. कोई कहते हम शिव बाबा को मानते ब्रह्म बाबा को नहीं. ஒரு சிலர் சொல்கிறாங்க நாங்கள் शिव பாபாவை ஏற்றுக்கொள்கிறோம், பட் பிரம்ம பாபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பர்து दोनों इकट्ठा है. ஆனால் இப்போ பாபா சொல்ல ரெண்டு பேருமே ஒன்றாக இப்போ இணைஞ்சிருக்காங்க. பிகர் தலால் சௌதா ஹோ ந சகே. தரகரில் இல்லாமல் நான் இப்படி வியாபாரத்தை இறக்குவேன். பாபா கா ரத் ஹே, இது சிவ் பாபாவுடைய ரதம். இன்கா நாம் ஹே பாக்யசாலி ரதம், இவருடைய பேரே பாக்யசாலி ரதம். எக் ஜான்தி சப்கா நம்பர் 1 ஊஞ்சா ஹே. பிரம்மா பாபா அனைவரை விட முதல் நம்பரில் வந்தார். नंबर 1 सीख लेते बच्चे तो ये है ना. नंबर 1 செல்லமான குழந்தை இதுவல்லவா. वहाँ भी सब राजाओं को इनका रिगार्ड रखना. அங்கு வந்து சத்தியத்தில் அனைவருமே ராஜாக்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. பிரம்ம பாபாவோட அங்கே எப்படி என்ன ஆயிடுவார், ஸ்ரீ நாராயண் ஆயிடுவார். அப்போ நாம் அவருக்கு மரியாதை அங்கு கொடுப்போம். जब समझे तब रिगार्ड रखने के अकेल आए. பாபாவுடைய ஞானத்தை புரிந்து கொண்டால்தான் மரியாதை தர வேண்டும் என்ற புத்தி கூட வரும். नहीं तो बाकी मिलेंगे क्या. रिगार्ड மரியாதை செலுத்தலைன்னா நமக்கு என்ன கிடைக்கும். शिव बाबा को भी याद नहीं. शिव बाबा கூட நினைவு செய்ய முடியாது. बाप कहती याद से तुम्हारा बेड़ा पार. பாபா சொல்கிறார், நீங்கள் என்னை நினைப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை படகு கரை சேரும். நகி தோ பாக்கி மிலேங்கே கியா. பேகத் கி ராஜாய் தித். பாபா எல்லையற்ற ராஜ்யத்தை தருகிறார். ஐசே பாப்கோ கித்னா யாத் கர்னாச். ஸோ இப்படிப்பட்ட தந்தையை நாம் எவ்வளோ நினைவு செய்ய வேண்டும். அந்தர்மே கித்னா லவ் ஹோனாச். உள்ளுக்குள்ளே எவ்வளோ அன்பு இருக்கு. இன்கா தேக்கோ பாப் சே கித்னா லவ். இவருக்கு பாருங்க அவர் மேலே எவ்வளோ அன்பு இருக்குன்னு. லவ் ஹோ தோ தப் சோனே கி பர்த்தன் பனே. நாம் பாபா மேலே அவ்வளோ அன்பு செலுத்தும். நம்ம அன்பு செலுத்த செலுத்த என்ன இடம், புத்தி தங்க பாத்திரமாக மாறி. ड्रामा अनुसार राजधानी स्थापन होनी. நாடகத்தின் பிரகாரம் ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. உண்மைத்து சப் பிரகார் கி சாய். அதில் அநேக விதமான தன்மைகள் உள்ளவர்கள் எல்லாருமே வேணும். பாப் சம்ஜாத்தே பச்சே துமை கபி குஸ்ஸா நகி ஆனாச். பாபா சொல்றாரு, குழந்தாய் உங்களுக்கு ஒரு பொழுதும் கோபம் வரக்கூடாது. சம்ஜானாச்சு ஹம் சர்வீஸ் நை கர்த்தே தோ கோயா டைம் வேஸ்ட். நீங்கள் சேவை செய்யலைன்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நேரத்தை வீணாக்குகின்றீர்கள். शिव बाबा की यज्ञ की कोई सर्विस नहीं करेंगे तो मिलेंगे क्या. शिव बाबा ஸ்தாபனை செய்த இந்த யஜ்யத்தில் நீங்கள் சேவையே பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும். சர்வீஸ் பல்கி ஊஞ்ச் பத் பாய். சேவை செய்யக்கூடியவர்கள்தான் உயர்ந்த நிலை அடைவார்கள். अपना कल्याण करने के लिए शौक रखनी चाहिए. தானே தனக்கு நன்மை செய்வதற்கு நாம் என்ன பண்ணோம், சேவை செய்ய வேண்டும். स्टूडेंट अच्छा पढ़ता है तो टीचर भी खुश होगा ना. ஒரு மாணவன் நன்கு படித்தால் ஆசிரியருக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். சம்ஜிங்கே ஹமாரா நாம் பாலா கரே. அந்த டீச்சரோட என்ன நினைப்பார், இந்த ஸ்டூடெண்ட் என்னுடைய பெயரை புகழ் பாடச் செய்வான். இன்கே கல்யாண் இன்கே காரணம்கோ இஜ்ஃபா மிலேகா. இந்த மாணவனின் காரணத்தினால எனக்கு ஸ்கூல் சார்பாக பரிசு கிடைக்குன்னு நினைப்பார். பாப் டீச்சர் ஆதி சப் குஷ் ஹோ.
அப்பா டீச்சர் குரு எல்லாமே खुशी ஆயிரும். अच्छे सबूत बच्चे पर माँ बाप की कुर्बानी आती है. ஒரு குழந்தை நல்ல குழந்தைன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக தாய் தந்தை கிட்ட அந்த குழந்தைகள் முன்னாடி தாய் தந்தை கூட பலியாயிடுறாங்க. जो दो बच्चे बहुत अच्छी सर्विस करते बाप सुनकर खुश होते. எந்த குழந்தை நல்லா சேவை செய்கிறாங்களோ அவங்கள பார்த்து பாபா खुशी அடைகிறார். जो बहुतों की सर्विस करते उनका ज़रूर नाम अच्छा. யார் அநேகருக்கு சேவை செய்கிறார்களோ அவர்களுடைய பெயர் புகழ் பாடப்படும். ஊச் பத்வி வகி பாஸ், உயர்ந்த பதவியும் அவர்களால் தான் பெற முடியும். ராத் தின் உன்கி சர்வீஸ் கர்னா ஹீ, இரவும் பகலும் நாம் அந்த சேவை செய்து கொண்டிருக்க வேண்டும். கான் பான் கி பர்வாஹ் நஹீ, சம்ஜாத்தி சம்ஜாத்தி கலாபி குட் சத். அப்படி சேவையில் ஆர்வம் இருக்கக்கூடிய குழந்தைகள் சாப்பிட்றதுல குடிக்கிறதுல இதில் கூட கவனம் இருக்காது. ஏன்னா அவ்வளோ அவங்க சேவையில் மூழ்கிறான். சில குழந்தைகள் அப்படி சேவை செய்கிறாங்க, மற்றவர்களுக்கு புரிய வச்சு அவங்க தொண்டையே கட்டி போயிடும். ஐசே சிக்கலத்தை சர்வீசபிள் பச்சோங்கு ஊஞ்ச் பத், அப்படிப்பட்ட செல்லமான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். ஜோபி கல்ப கல்பாந்தர் கேலியே, இந்த 21 பிறவி பிராப்திகள் கல்ப கல்பாந்திரத்துக்கு அடைகின்றோம். ஜப் ரிசல்ட் நிக்கலைங்க தப் சம்ஜிங்க கித்னா, எப்போ பாபா ரிசல்ட் போடுவாரோ அப்போ தான் தெரியும் நான் எவ்வளோ சேவை பண்ணேன். கித்னேக்கு ஒரு ராஸ்தா பத்தா, எத்தனை பேருக்கு நான் வழியை காட்டினேன். கேரக்டர்ஸ்கோ சுதர்னா ஜரூரி ஹே, கேரக்டரை கூட நம்ம திருத்தணும், நல்லபடியாக ஆக்கணும், அதுவும் நம்முடைய கடமை. மகாரதி கோடேஸ்வர் பியாய்தா நாம் தோஹேனா, இங்கே மகாரதி குழந்தைகள், யானைப்படை குதிரைப்படை குழந்தைகள் இருக்காங்க, காலார்படையும் இருக்காங்க. சர்வீஸ் நைக்கத்தோ சம்ஜனா செய்ய கம் கியா மெய்யாது, சேவை செய்யாத குழந்தைகள் என்ன பாபாவை நினைப்பாங்க. कोई न समझे कि हमने धन से मदद किया इसलिए हमारा पद ऊंच. ஒரு சிலர் இப்படி நினைக்கிறாங்க, நாங்கள் பாபா வீட்டுக்கு நிறையா செல்வம் கொடுத்தேன் அதனால் எனக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். பில்குல் பூல், இது முற்றிலும் தவறானது. வெறும் பணம் மட்டும் கொடுத்துட்டா பாபா சொர்க்கராஜ்யம் கொடுத்துடுவாரா? சன்ஸ்காரம் மாறணும், ஆத்மாவை தூய்மைப்படுத்தணும். ஞான யோக தாரண சேவா 4 பாடத்துலேயும் முழு கவனம் கொடுக்கணும், அப்போ தான் உயர்ந்த பதவி பெற முடியும். சாரா மதார் சர்வீஸ் அவர் படாய், எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? சேவை மற்றும் படிப்பு. பாப் தோ பவுச் அச்சி ரீதி சம்ஜாத்தீர், பாபா மிகுந்த நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். பச்சே படுக்கர் உஞ்ச் பத் பாயங்கே, குழந்தைகள் படித்து உயர்ந்த பதவி பெற வேண்டும். கல்ப் கல்ப் அப்னேக்கோ காட்டா நகி டால், கல்ப கல்பம் நீங்கள் நஷ்டத்தில் போக வேண்டாம். பாபா देखते ही अपना को घाटा डाला है. பாபா பார்க்குறாரு, நாம் பார்க்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேவை பண்ணிகிட்ருக்கோம். பாபா நல்ல விதமாக நமக்கு புரிய வைக்கிறார். பச்சே படுக்கர் ஊஞ்ச் பத் பாயே, குழந்தைகளே நன்றாக படித்து உயர்ந்த பதவி பெறுங்கள். கல்ப கல்ப் அப்பனா காட்டா நேட், கல்ப கல்பத்துக்கு எனக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது. பாபா தேக்த அப்னேக்கு கோட்டா டால், பாபாக்கு தெரியுது சில குழந்தைகள் தானே தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார். இன்கி பத்தா நஹி படுத்தா, இவர்களுக்கே தெரியல. இஸ்மே குஷ் ஓ ஜாத்தே ஹி இத்தனா பைசா, ஒரு சிலருக்கு அந்த ஒரு குஷி, நான் யஜ்யத்துக்கு இவ்வளோ பணம் கொடுத்தேன். பாபா தேக்தே அச்சி அப்பனி கட்டா டால் ரஹே, பாபாக்கு தெரியுது இந்த குழந்தை தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்கா பத்தா நஹி படுத்தா, இந்த குழந்தைக்கு பாவம் தெரியாமல் இருக்கு. நாம் என்ன பண்ணுறோம், हमने इतना पैसा दिया इसलिए माल भी नज़दीक, நான் பாபாக்கு இவ்வளோ பணம் கொடுத்து சேவையில் உதவி செய்தேன் அதனால் சத்தியத்தில் எனக்கு பெரிய மாளிகைகள் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. परंतु बल पैसा दिया लेकिन नॉलेज नहीं धारण योग में न रही तो क्या काम. வெறும் பைசா மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஞானம் கேட்கல, யோக அபியாசம் பண்ணலை, அப்படின்னா என்ன பிரயோஜனம்? अगर हम नहीं करते बाप की, बाप को क्या फॉलो करता है. அதனால் நம்ம இது நாமே இறக்கம் காட்டணும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா எப்படி நடந்து காட்டினாரோ அந்த பாதையில் நான் செல்ல வேண்டும். பாப் தோ ஆயேஹி பச்சோं को गुलगुल बनाने. பாபா வந்திருப்பதே குழந்தைகளை மலர்கள் போல் ஆக்குவதற்காக. जो बहुतों के गुलगुल बनाएंगे उन पर बाप बलिहार जाए. யார் அநேகரை மலர்கள் போல் ஆக்குகின்றார்களோ அவர்கள் மீது தந்தை பலியாகின்றார். ஸ்தூல் சேவா சர்வீஸ் பி பௌத். ஸ்தூல சேவைகளோட நிறைய. ஜிசே பண்டாரி கி பாபா பௌத் மகிமா கர்த்தி ஹே. எப்படி பாபாவுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய போலி தாதியை பாபா ரொம்ப மகிமை செய்வார். உनको बहुतों की ஆசீர்வாத். ஏனென்றால் அநேகருடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெறுகிறார்கள். ஏன்னா நிறைய பேருக்கு சேவை செய்கிறாங்க, மனப்பூர்வமாக செய்கிறாங்க. ஆனால் பலருடைய ஆசீர்வாத். ஜோ ஜித்னா சர்வீஸ் கர்த்தே அப்னா ஹி கல்யாண். யார் எவ்வளோ சேவை செய்கிறாங்களோ அதனுடைய பொருள் பாபா என்ன சொல்கிறாரு? எவ்வளோ சேவை செய்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்து கொள்கிறீர்கள். அப்னி ஹட்டியா சர்வீஸ் மீது. நம்முடைய ஒவ்வொரு எலும்பும் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். அப்னி ஹி கமாய்க். நீங்கள் செய்வது உங்களுக்கு வருமானம். பௌத் ஹட்டி பியார் சே சர்வீஸ் கர்த்தி. சில குழந்தைகள் எலும்பு தேர் அளவுக்கு சேவை செய்கிறாங்க. ஜோ கிட்பிட் கர்த்தி ஹே வக் அப்னா ஹி தக்தீர் கராப் கர்த்தா ஹே. சேவை பாபா சொல்கிறாரு, உள்ளபூர்வமாக இதயபூர்வமாக ஒவ்வொரு எலும்பும் தேயக்கூடிய அளவுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் வருமானத்தை அடைகிறாங்க. ஆனால் யார் யஜ்யத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு சச்சரவுகள் பண்ணிட்டு இருக்கார்களோ அவர்கள் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை கெடுத்து கொள்கிறார்கள். ஜின்மே லோப் ஹோகா உன்கி வக் சத்தாயிங்கி. யாருக்குள்ள பேராசைகள் இருந்தால் அந்த பேராசைகளும் அவங்கள தொந்தரவுப்படுத்தும். தும் சப் வான்பிரஸ்தி ஹோ சப்சே வாணி சே பரே ஜானா. நீங்கள் அனைவரும் வானப்பிரஸ்திகள், சப்தத்தை கடந்த நிலைக்கு செல்லணும். अपने से पूछनी चाहिए सारे दिन में हम कितना सर्विस करते. தன்னைத்தானே கேளுங்க, முழு நாளில் நான் எவ்வளோ சேவை செய்கிறேன். கை बच्चों को तो सर्विस की बिगड़ सुख नहीं आता. சில குழந்தைகளுக்கு சேவையே இல்லைன்னா சுகமாக இல்லை. கை கைக்கு கிரகச்சாரி बैठते புத்தி पर வா படாய் பர். ஆனால் சில குழந்தைகளுக்கு கிரகச்சாரம் புத்தியில் உட்கார்ந்துடுது அல்லது படிப்பின் மீது கிரகச்சாரம் ஏற்பட்டுருது. பாபா तो सबको एक रस पढ़ाता. பாபா அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் கற்பிக்கிறார். புத்தி கொய்க்கோ கைசேயத்தோ கொய். ஒவ்வொரு சிலருக்கும் ஒவ்வொரு மாதிரி புத்தியானது இருக்கின்றது. फिर भी पुरुषार्थ तो करना चाहिए. ஆயினும் முயற்சி செய்ய வேண்டும். नहीं तो कल्प कल्पांतर का पद ऐसा ही हो जाए. இல்லைன்னா ஒவ்வொரு கல்பத்திற்கும் உங்கள் பதவி இந்த மாதிரி ஆயிடும். पिछाड़ी में सब रिजल्ट निकलेंगे तब साक्षात्कार. பின்னாடி ரிசல்ட் என்பது வரும்போது சாட்சாத்கார் ஏற்படும். சாட்சாத்கார் கர்க்கே फिर ट्रांसफ़र हो जाए. சாட்சாத்காரம் முடிஞ்சவொடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இடையில் திரும்பி நம்ம புருஷார்த்தம் பண்ணி கேலப் பண்ணாங்கிற நேரம் இருக்காது. शास्त्र में भी पिछाड़ी में बहुत पछताएंगे मुफ्त समय वेस्ट किया. சாஸ்திரவாதிகள் கூட பின்னாடி நேரத்தில் ரொம்ப பச்சாதாபப்படுவாங்க, நாங்கள் நேரத்தை வீணாக்கி விட்டோம். கல்பல் கல்பாந்தர் போத் தோக்கா காய். ஒவ்வொரு கல்பத்துக்கும் மிகுந்த ஏமாற்றத்தை பெறுவார்கள். பாப் தோ சாவ்தான் கர்த்தே. பாபா எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். शिव बाबा को तो यही तमन्ना बच्चे पढ़कर ऊंच पद पाए. शिव பாபாவுக்கு இந்த ஒரே ஒரு ஆசை இருக்கின்றது. என்ன ஆசை? குழந்தைகள் நன்கு படித்து உயர்ந்த பதவி பெற வேண்டும். और कोई तमन्ना नहीं. வேறு எந்த ஆசையும் கிடையாது. उनका काम है भी है कोई वस्तु नहीं. அவருக்காக என்று பயன்படுத்துவதற்கு அவர் எந்த வஸ்து வச்சுக்கிறது இல்லை. பாப் சம்தர்ச்சே பச்சே அந்தர்முகி பனோ. பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே உள்நோக்கு முகம் உள்ளவர்களாக ஆகுங்கள். துனியா தோ சாரி பாகர் முகி. முழு உலகமும் வெளிநோக்கு முகமார்.
तुम तो अंतर्मुखी हो, நீங்கள் உள்நோக்கு முகமுடையவர்கள். अपनी अवस्था को देखना ही सुधारने का भी पुरुषार्थ करना. உங்களுடைய மனநிலையை பாருங்கள், நீங்கள் தன்னைத்தானே திருத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். अच्छा நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडाना मुख्य सारम. साक्षी होकर स्वयं का पाठ को देख. साक्षियाग इरुंदु तान तन्नुடைய பாகத்தை பார்க்க வேண்டும். हम अच्छी रीति पढ़कर दूसरों को पढ़ाता है क्या या नहीं? நல்ல விதமாக தான் படித்து மற்றவர்களுக்கும் படிப்பு சொல்லித் தருகின்றேனா இல்லையா? आप समान बनाने की सेवा करते हैं. தனக்கு சமமாக பிறரை ஆக்கக்கூடிய சேவை செய்கின்றேனா? अपने समय दुनियावी बातों में बर्बाद मत करो. தன்னுடைய நேரத்தை உலக விஷயங்களிலேயே வீணாக்கி விடாதீர்கள். இதெல்லாம் தன்னை செக் பண்ணுங்கிறார். अंतर्मुखीबन अपने आप को सुधारना. உள்நோக்கு முகமாகி உள்நோக்கு முகமாகி தானே தன்னை சோதனை செய்து பார்க்க வேண்டும். अपने कल्याण का शौक रखना. தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கு. சர்வீஸ் மே பிஸி ரஹ்னா है. சேவையில் பிஸியாக இருக்க வேண்டும். பாப் சமான் ரஹம்தில் ஜரூர் பனானா है. கருணை உள்ளம் கொண்டவராக தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். वरदानम. हर समय अपनी दृष्टि वृत्ति कृति द्वारा सेवा करने वाले पक्के सेवादारी भव. ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய பார்வை உள் உணர்வு கர்மத்தின் மூலமாக சேவை செய்யக்கூடியவர்கள் உறுதியான சேவாதாரியாக ஆகுக. सेवादारी अर्थात हर समय श्रेष्ठ दृष्टि से वृत्ति से कृति से सेवा करने वाले. சேவாதாரி என்றாலே ஒவ்வொரு நேரத்திலும் சிரேஷ்டமான பார்வை, சிரேஷ்டமான உள் உணர்வு, श्रेष्ठ कर्मத்தின் மூலமாக சேவை செய்யக்கூடியவர்கள். जिसको भी सभी श्रेष्ठ दृष्टि से देखते हैं वह दृष्टि भी सेवा करती है. நீங்கள் யாரையும் சிரேஷ்டமான பார்வையில் பார்த்தீர்கள் என்றால் அந்த பார்வை கூட சேவை செய்கின்றது. விருத்தி से வாயு மண்டல் பந்தாகி. உள் உணர்வின் மூலமாக வாயு மண்டலம் உருவாகின்றது. कोई भी कार्य याद में रखकर करते तो वायुमंडल शुद्ध बनता है. எந்த ஒரு செயலையும் தந்தையின் நினைவிலிருந்து செய்யும் பொழுது அந்த வாயு மண்டலம் சுத்தமடைகின்றது. பிராமன் ஜீவன் கா சுவாஸ் ஹி சேவா. பிராமண வாழ்க்கையினுடைய மூச்சே சேவை. जैसे श्वास न चलने से मूर्छित हो जाता है. எப்படி சுவாசம் நின்று போயிடுச்சுன்னா மயக்கம் அடைஞ்சிடாங்க. ऐसे ब्राह्मण आत्मा सेवा में बिजी नहीं तो मूर्छित हो जाते. பிராமணர்கள் கூட சேவையில் பிஸியாக இல்லை என்றால் மயக்க நிலை அடைந்து விடுவார்கள். इसलिए जितना स्नेही उतना सहयोगी उतना ही सेवादारी बनो. ஆகவே எந்தளவுக்கு நீங்கள் அன்பானவர்களாக சகயோகியாக இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நம்ம என்ன ஆகணும்? சேவாதாரியாக ஆக வேண்டும். ஸ்லோகன். सेवा को खेल समझो तो थकेंगे नहीं सदा लाइट. சேவையினை விளையாட்டு என்று புரிந்து கொள்ளுங்கள், ஒரு பொழுதும் கலைப்படைய மாட்டீர்கள், சதா இலகுவாக இருப்பீர்கள். अव्यक्त साइलेंस द्वारा डबल लाइट फरिश्ता स्थिति का अनुभव करो. अव्यक्त அமைதி சக்தியின் மூலமாக இரட்டை ஒளி வடிவமான फरिश्ता நிலையின் அனுபவம் செய்யுங்கள். सदा डबल लाइट स्थिति में रखने वाला निक्षी बुद्धि निश्चिंत होगा. सदा डबल लाइट நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நிக்ஷய புத்தி
மற்றும் நிச்சிந்த நிலையில் இருப்பார்கள். உடுத்தி கலாமே ரஹெங்கி, பறக்கும் கலையில் இருப்பாங்க. உடுத்தி கலா அர்த்தாத் ஊஞ்சே ஊஞ்ச ஸ்திதி. பறக்கும் கலை என்றால் என்ன? உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலை. உன்கி புத்தி ரூபி பாவ் தர்ணி பர்ணகி, அவர்களுடைய புத்தி என்ற பாதங்கள் பூமியில் இருக்காது. தர்ணி அர்த்தா தேகபான் சே உப்பர், பூமியில் இருக்காதுன்னு என்ன அர்த்தம்? தேகம் என்ற பானத்திலிருந்து விலகி இருப்பாங்க. ஜோ தேகபான் கி தர்ணி சே உப்பர் ரக்தே வ சதா ஃபரிஸ்தா, யார் தேகம் என்ற உணர்விலிருந்து விடுபட்டு உயர்ந்த நிலையில் இருக்காங்களோ அவங்க சதா ஃபரிஸ்தா. उनके संपर्क में जो भी आत्मा आएंगे वह थोड़ा समय में शीतलता व शांति का अनुभूति करें. அவர்களுடைய தொடர்பில் எந்த ஆத்மாக்கள் கொஞ்ச நேரம் வந்தால் கூட சீத்தலத்தன்மை சாந்தியின் அனுபவத்தை செய்வார்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உன்னை வரவேனே ஒரு கணவேனும், உன்னை பிரியேனே உடல் பிரிந்தாலும் வாழும் உண்மை நீயே, காணும் தெய்வம் நீயே. உன்னை வரவேனே ஒரு கணவேனும், உன்னை பிரியேனே உடல் பிரிந்தாலும். ஒளியாய் வழியாய் குருவாய் தருவாய், ஒளியாய் வழியாய் குருவாய் தருவாய், சிவமாய் விளங்கும் பரம்பொருள் என்னாலும் துணை நீ என் மனவாளா. உன்னை வரவேனே ஒரு கணவேனும், உன்னை பிரியேனே உடல் பிரிந்தாலும். பகலாயிரவாய் துணையாய் வருவாய், பகலாயிரவாய் துணையாய் வருவாய், சுடராய் திகழும் அழகே சிவமே, புவியாளும் பரமே என் சுமநாதா. உன்னை வரவேனே ஒரு கணவேனும், உன்னை பிரியேனே உடல் பிரிந்தாலும். அம்மையாய் அப்பனா ஐயனாய் பாலனா, அம்மையாய் அப்பனா ஐயனாய் பாலனா, குருவாய் அளிக்கும் அறிவே சிவமே, அடியவர் போற்றும் கருணையின் கடலே. உன்னை வரவேனே ஒரு கணவேனும், உன்னை பிரியேனே